ரஞ்சித் அவர்கள் ஒரு திரைப்படம் எடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி அவருக்கும், அவருடைய மூதாதையர்களுக்கும் கிடைத்த இடஒதுக்கீடு, ஸ்காலர்ஷிப்பு இது எல்லாமே அவர் படிக்கிறதுக்கு, ஒரு இன்ஃபார்ம்டு திங்கிங்க்கு அவ்வளோ புத்தகங்கள் அவங்க படிக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த இலவச அரசு பள்ளிகள், இது எல்லாமே சாத்தியப்படுத்தினதுனால தானே இன்னைக்கு வந்து ரஞ்சித் அவர்கள் போன்றவர்கள் படம் எடுத்து, அவர்களுடைய நியாயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. அப்பதானே உட்காந்து 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 பேசுறோம். எல்லா YouTubeலயும் இங்கேயும் அங்கேயும் வந்து இங்கே, அங்க, இங்க, அங்கேன்னு பேசுறோம். அதுக்கு முன்னாடி அது ஒரு பேசு பொருளாவே இல்லாமல், போற்றி பாடடி பெண்ணேன்னு சொல்லிட்டு தானே நம்ம போய்க்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த இடஒதுக்கீட்டினால், இப்ப யாரு மேல வந்திருக்காங்க? எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ் மேல வந்திருக்காங்க? அவங்க எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க அந்தந்த பகுதி மக்களுக்கு? ஓபிசி சமூகம் எந்த அளவுக்கு வந்திருக்கு? அது அவங்க எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இடஒதுக்கீடினுடைய பங்கு வந்து மிகப்பெரியது. இடஒதுக்கீடு வந்து எந்த அளவுக்கு நம்ம முன்னெடுத்து சென்றோமோ, அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து வீரியமா நம்ம நாடு முன் சென்றிருக்கு அப்படிங்கிறதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது.